ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, லோன் உல்ஃபில் துரோக மூமெண்ட் தான் கைஸ் போட போகிறோம். வாங்க கைஸ், ஃபஸ்ட் நம்ம மேட்சை ஸ்டார்ட் பண்ணி போயிடலாம். இருங்க, முதல்ல எதிர்க்க இருக்கிற நம்ம கூட ஃப்ரெண்டாக ஆனால் தான் நம்மளால துரோக மூமெண்ட்டே போட முடியும். கைஸ், நான் பார்த்தீங்கன்னா டெய்லி ரேங்க் புஷ் பண்ணுறேன். நீங்களும் என் கூட ரேங்க் புஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டீம் கோடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெய்லி 6 PM டீம் கோட் நான் சென்ட் பண்ணுறேன். மக்களே வந்துட்டாங்க கைஸ். இருங்க கைஸ், அடிக்கிறாங்க கைஸ். ஃப்ரெண்டு இப்போ துரோக மூமெண்ட் போட வேணாம் கைஸ். வணக்கம் பையா. வணக்கம். கிரு. ஓ நைஸ். நம்மள போட்டுடலாமா துரோக மூமெண்ட்டை? எனக்கு மனசே வரமாட்டேங்குது கைஸ் போட. என்னால் ஒரு வழி இல்லை. பாய் சாரி பாய், என்னை மன்னிச்சிருங்க. இருங்க, இந்த வாட்டி நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சி நம்ம ஜோனில் போய் எலிமினேட் ஆகலாம். இல்லைனா அவர் நம்மளை இன்னும் 3 ரவுண்டு அடிச்சுட்டோம். நம்ம அடுத்து எல்லா ரவுண்டையும் அடிக்கலாம். இப்போதைக்கு நம்ம போய்ட்டு அவர் முன்னாடி எமௌண்ட் போடலாம். அவர் நம்மளை அடிக்கிட்டோம். அடுத்து நம்ம அவர் இன்னும் நம்மளை 3 ரவுண்டு அடிச்சார்னா 4 ரவுண்டு அவர் வின் பண்ண மாரி இருக்கும். சரி நான் அவர் 4 ரவுண்டு நம்மளை அடிச்சிட்டோம். நம்ம அடுத்து 3 ரவுண்டு அடித்து அவரை ஜெயிக்க வச்சிடலாம் கைஸ். அடி பாய், சீக்கிரம் அடி. இவர் அமௌண்ட் போட்டு அடிக்க பார்க்குறாரு கைஸ். கிளியராக தெரியுது. படிப்பாக இருப்பாருங்க. என்னங்க அடிக்க மாட்டுறாரு? இப்போ நம்ம ஜோனில் எலிமினேட் ஆகலாமா இல்லை அவர் அடித்து எலிமினேட் ஆகலாமா? அவர் அடித்தாதான் நம்மளுக்கு வெரி எக்ஸ்ட்ராவாக வரும். இருங்க, நான் ஆஃப்லைன் பட்டன் நினச்சிக்கினார் போல். இருங்க, அமௌண்ட் போட்டு காட்டுவோம். ஏங்க ஓ, நம்மளுக்கோசம் அவர் எலிமினேட் ஆகிட்டாருங்க. சே, எதிரே பார்க்காத ஒன்று. அவருக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறது? அவர் ரெக்வெஸ்ட் கொடுத்து நம்ம ஒரு யூடியூபர் அப்படின்றத அவர்கிட்ட சொல்லலாம். மேக்ஸ் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட் ரீச்டு. இருங்க கைஸ், அவருக்காக நம்ம எதாவது பண்ணி ஆகணும் கைஸ். சீக்கிரம் செத்து போயிடும் ப்ரோ. சுடு ப்ரோ, என்ன சுடு ப்ரோ. என்ன ப்ரோ சுட்ட ப்ரோ? ஒரு பேசிக்கு சொன்னோம் ப்ரோ. கைஸ், நம்ம போய் அடிச்சிடலாமா கைஸ்? நான் கண்ணை மூட்டு ஒரு அமௌண்ட் போடுவேன். அது கழுத்து இருக்கிற அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா அவரை சுட்டுடலாம். அப்படி வேறு ஏதாவது அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா அவரை சுட தேவையில்லை. சரி கைஸ், நான் கண்ணை மூட்டு போடுறேன் கைஸ். கண்ணை திறக்கிறேன். சே, ஆஃப் ஆமிங் அமௌண்ட் கைஸ். ஆஃப் ஆமிங்னா ஆஃப் ஆம் பண்ணும் கைஸ். போய் அவரை அடிச்சிடலாம். இல்லைனா இப்படி பண்ணலாமா? எல்லா புல்லட்டையும் கழட்டி விட்டுடலாம். எல்லா புல்லட்டையும் கீழே போட்டு, புல்லட் கீழே போட்டு, அப்பயும் 65 புல்லட் இருக்குங்க. இவருக்கோசம் நம்ம ஹெல்மெட் ஆயிடலாங்க. ஜோன் வந்துடுச்சு. இவர் எனக்கு நியூ பிளேயர்ன்றது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா அந்த ஹெலோயை மட்டும் ஓசிலேயே கொடுத்துட்டாங்க நியூ பிளேயருக்கு. இதுக்கு மேலே எப்படியே போச்சுன்னா டைம் வேஸ்ட் ஆயிரும். எனக்கு கிளியராக தெரியுது அவர் வேணும்ன்ட்டு தான் அப்படி ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணுறாரு நம்மள. இது கன்ஃபார்ம் ஆஃப்லைன் ப்ராங்க் தாங்க, அடித்து சொல்கிறேன். சாரி ப்ரோ, என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு வர வழி இல்லை.
வந்துட்டாங்க. ஐயோ நான் ஊருக்கு போகிறேன். கர 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 ப்ரோ, கர கர கர. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க, போங்க காய்ஸ். இருங்க காய்ஸ், நம்ம ஒரு அடியில் ஒரே பயந்துடணும் காய்ஸ். நான் தான் ப்ரோ பிளேயர்னு ஒரு வாயால் சொல்லணும் காய்ஸ். இருங்க, யூஎம்பி எடுத்துகிட்டு போய் அழுத்துற. ஓல்டு பிளேயர்ஸ் என்னமோ எமோட் போட்டு இது மெடிக்கெட் போடுவாங்களாம். அதை நான் ட்ரை பண்ணேன். இவர் தான் நான் நடிச்சாரு. என்னங்க எவ்வளோ கம்மியாக ஹெச்பி போகுது. போடு மக்களே. நான் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான மாற்று ரவி ஃபேன். அதனால தான் கராத்தே பேண்ட்டு ஒயிட் ஷூ போட்டிருக்கேன். ஆனால் என்கிட்ட ஒரு மாதிரி ஜோக்கர் மண்டை இல்லை. நெக்ஸ்ட்டு டீமன் ஸ்லேயரோட 6 பேக் இல்லை. அதனால் நான் இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். சாரி கைஸ். அவ்வளோதான் கைஸ், வெறித்தனமாக நம்ம போய் அடித்தாச்சு. நீங்களாம் நினைக்கலாம் ஆஃப்லைன் பிளேயர் ஆச்சு வீடியோ போடுறியாடான்னு. எனக்கு வேறு வழி தெரியும்.